எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ராகி சேமியா தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்துட்டு இந்த ரெசிபியை நம்ம ஸ்வீட்டா பார்க்க போறோம். காரமாகவும் செய்யலாம், வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு. ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து ஸ்வீட்டாக தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு 2 பேக்கெட் ராகி சேமியா எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு வந்துட்டு 2 பேக்கெட் ஓகேவாக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு ராகி சேமியா அம்மா தான் செய்ய போகிறாங்க. 1.5 லிட்டர் கிட்ட தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஊற வைக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இட்லி சட்டியில் நல்லா அந்த சேமியா வந்துட்டு மேலே வச்சிடணும். இட்லி சட்டியில் ஒரு 2-3 நிமிஷம் அக்யூரேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 நிமிஷம் கிட்ட இந்த சேமியா இருந்தால் ஃபுல்லாக நல்லா வெந்துடும். ஸோ மேலே வைக்கும்போது அம்மா வந்துட்டு கொஞ்சம் மேலே வச்சுட்டாங்க இட்லி சட்டியில் வைக்கும்போது. அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வேகிறதுக்கு. நீங்கள் வைக்கும்போது சேமியாவை ஃபுல்லாக அந்த இட்லி சட்டி ஃபுல்லாக பரப்பி வைக்கிற மாதிரி வைங்க. அப்போ தான் சேமியா நல்லா வேகும். அதே சமயத்தில் மேலே வச்சிங்க அப்படின்னா அந்த பிசுப்பாக அது ஒட்டிக்கிறோம். சில நேரங்களில் 2 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு வெந்துருச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வெந்துருச்சா வேகலையான்றதை பார்க்கலாம். மேலே நம்ம வச்சதுனால பாருங்கள் உள்ள கூடி லைட்டாக வேகாமல் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுக்கிட்டா போதும், அப்புறம் சரியாயிரும். ஸோ பார்க்கலாம். வெந்துருச்சு, 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா ராகி சேமியா இப்போ செய்யறதுக்கு துருவின தேங்காய் ஒரு 1/2 மூடி எடுத்திருக்கேன். அப்புறம் ஜீனி ஒரு 6-7 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன், அவ்வளோதான் போட்டாங்க அம்மா. ஃபஸ்ட்டு ஜீனி தான் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டால் அது ஜீனியோடைய தன்மை வந்துட்டு நல்லா உருகி வர்ற தன்மை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஜீனி போட்டு நல்லா கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கையிலேயே நல்லா பிசையணுமா. ஏன்னா அந்த கட்டிப்பட்டு இருந்ததெல்லாம் நம்ம கையிலேயே எடுத்து விட்டுக்கலாம், அதனால சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு தேங்காய் பூ போட்டாங்க. தேங்காய் பூ வந்துட்டு 1/2 மூடிக்கிட்ட நல்லா திருவி வச்சுட்டாங்க. மிக்சியில் அடிக்கலாம் நான் சொன்னேன், ஆனால் கையிலே திருவினா தான் அந்த டேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு சேமியா ராகி சேமியாவுக்கு ரொம்ப நல்லா கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கையிலேயே திருவி கொடுத்தேன். அப்புறம் நல்லா அதை பிசைஞ்சிட்டாங்க. கொஞ்சம் கை பொறுக்காத சூடு பார்த்து நீங்கள் மெதுவாக பிசைஞ்சுக்கணும். அப்புறம் ஒரே 1 ஸ்பூன் கிட்ட நெய் ஊற்றிக்கிட்டாங்க. பாப்பா இருக்கிறதுனால நாங்கள் நெய் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு நெய் வேணாம் அப்படின்னா நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். ஸோ அப்படியே வச்சுருந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஜீனி நல்லா உருகிற வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு சூடாக சர்வ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டு. மார்னிங் டிஃபனாக இதை நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி வந்திருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.